பட்டாம்பூச்சிகள் போல மகிழ்ந்து சிரித்து பறந்த செல்லக்குட்டி சிரிக்க மறந்த கதைதான் இந்த பொம்மு குட்டி. என்ன வேலன், வந்துட்டோமா? இதோ சார் ஸ்பாட்டு. ராகுலண்ணா, ஏய் வா வா உள்ள வா. ஹாய்ண்ணா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்கண்ணா. சரி ஓகே பாய்ண்ணா. ஏய் வாளு. செந்தில் மாமா, இந்த சாக்லேட் தாங்க. என்னம்மா சீக்கிரம் டைம் ஆகுது, கொடுங்க. ஸ்கூலுக்கு போகணும். வரேன் மாமா. சார் சார் சார், இங்க வந்து உன்னை யார் உட்கார சொன்னா? குட் மார்னிங் சார். ஓ, காலையில வந்து டென்ஷன் பண்ணிட்டு. குட் மார்னிங் சார். பாப்பா எங்க சார்? உள்ள விளையாண்டு இருக்கிறாங்கம்மா. என்ன டயர்டா? ஆமாண்ணா. உனக்கு கிஃப்ட் ஒன்று வச்சிருக்கேன். என்ன கிஃப்ட்? நீயே சொல்லு பார்க்கலாம். தெரியல. சும்மா யோசிச்சு சொல்லு. என்ன யோசிக்கிறதுனே தெரியலையே. உனக்கு நீங்களே பிடிச்ச gift சொல்லுங்க. தான். எனக்கு பிடிச்சதா? என்ன ம், காட்டுங்க. வாவ், சூப்பர். பொம்மை ரொம்ப நல்லா இருக்கு. ம். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைண்ணா. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. ம். அச்சச்சோ. செல்லக்குட்டி, எங்க அப்பாவுக்கு நான் தான் பொம்மை குட்டி, எனக்கு நீ தான் பொம்மை குட்டி. அக்கா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் பத்திரமா இருங்க. பாய்டா. பாய். பொம்முக்குடி, பா. ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியாமா? கிளம்பிட்டேன்ப்பா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஓகேப்பா. பொம்மு, ராகுல் வாங்கி கொடுத்த பொம்மையை ஸ்கூலுக்கு எடுத்து போறியாமா? இல்லப்பா, எடுத்துட்டு போகல. இதான் ஸ்பாட்டா?
ஏன் தமிழ் இப்பெல்லாம் வரதே இல்லை? இந்த இடத்துல வந்துடுவா. என்ன பண்றது? ம், தமிழ் தானே அது? பாய்மா. பாய்ப்பா. செந்தில் மாமா, தமிழ் என்ன ரொம்ப நாள் ஆச்சு? இந்த சாக்லேட் கொடுங்க. சாக்லேட்லாம் வாங்கிக்கலாமா? என்ன ஒன்றும் இல்லை, எனக்கு சடங்கு வச்சிருந்தாங்க. அப்படியா? அதெல்லாம் வேணாமா, இந்தா வச்சுக்கோ. ஏ தமிழ், குட் மார்னிங் சார். மார்னிங் தமிழ். என்ன ரொம்ப நாள் ஆளே காணா? ஒன்றும் இல்லை சார், சும்மா சொல்லுங்க. சடங்கு வச்சாங்க சார். சடங்கு வச்சுட்டாங்களா? அதான் நிறைய சேஞ்சஸ் தெரியுது. ஏய், ஏய் இதான் முடிக்க சொல்லிட்டாங்களே சார், நம்ம ஏன் அதை பண்ணணும்? எல்லாரும் இப்படி விட்டா யார் இதை பண்ணுவா? திங்ஸ் கொடுங்க. செல்லல செந்தில்ண்ணா, யாருண்ணா அந்த ஸ்கூல் பொண்ணு? யாருப்பா கேட்குற? அதானே அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு பூலா வச்சுட்டு செம்மையா இருந்தாலே. தமிழா? யார் பத்திர கேக்குற? டேய் அப்புறம் நான் கேட்கற மாதிரி யார் கேட்பா? டேய், என் ராகுல். பக்கத்து வீட்டு பொண்ணுடா அவ. இருப்பா. டேய் நீ கிளம்பு கிளம்பு. ஏய் போடாடி. செந்தில்ண்ணா கொஞ்சம் வெளியே வாங்கல. என்னப்பா? வாங்கண்ணா. சொல்லுப்பா. அண்ணா யாருண்ணா அந்த பையன்? தமிழா? ஒன்றும் அந்த குட்டி பொண்ணு. அந்த பொண்ணை பற்றி பேசினா அடிக்க வரான், சட்டையை பிடிக்கிறான். ம், சின்ன பொண்ணுடாடி. பரவாயில்லண்ணா, ஏதாச்சும் ஏற்பாடு பண்ண முடியுமா? ஏன்டா என்ன கூத்துரு பார்க்குற? விளையாடலண்ணா, தூக்கிடலாமா? சரி ஏதாச்சும் பண்ண பார்த்துக்கலாம், விட்டுறா. டேடி ராகுல் வராங்களா? ஹாய் ராகுல், எப்படி இருக்க? அப்புறம் இவங்க அன்னைக்கு வந்திருக்கா? நம்ம பையன் தான்ப்பா. சாரி ஜி, தெரியாம நடந்துருச்சு. நம்ம பையன்டா. என்ன ராகுல்? ஏய் கை கொடு சத்யா. ம், அவ்வளோதான். சரி பாய். ம், சரி பாய். என்ன சார், எப்படி இருக்கீங்க? செந்தில் எப்படி இருக்கீங்க? அப்புறம் என்ன விசேஷம்? தமிழ் தான். என்ன பண்ணலாம் இப்போ? தமிழ் சனிக்கிழமை. ம் ஓகே, ம் பார்க்கலாம். ஃபோன் பண்றேன். பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். வா தமிழ், இல்லை சார், நான் போய்க்கிறேன். உட்காருமா. பரவாயில்ல சார். அந்த வழியா தான் போறோம். உட்காருமா, டிராப் பண்றேன். உட்கார் உட்கார். சார் இந்த பக்கம் தான் சார் போகணும். இங்க இங்க போலாம். அன்னைக்கு பாப்பா கேட்டீங்களா? ஆமாம் சார். நல்லா இருக்கும். யூ வில் டெஃபினெட்லி ஹேவ் ஃபன். சூப்பரா ஓகே. இருக்கும். ஓகே.
சார் விடுங்க சார், விடுங்க சார். வேலன் எதுக்கு பயப்படுறீங்க? இல்ல சார், லா அண்ட் ஆர்டர் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோன்னு. அதெல்லாம் எஃப்ஐஆர் காப்பி இருக்கிறதுக்கு தான் பிரச்சனை. சார் இருந்தாலும் நீங்க இதுக்கு புதுசு, அதனால தான் உங்களுக்கு இது என்ன தெரியல. என்ன சார் பிடிச்சிடலாமா? இனிமேல் தான் ஆரம்பிக்க போறேன், அதை கொடுங்க. வேலன் முடிஞ்சான்னு பாருங்க. இல்ல இல்ல, நானே பாக்குறேன். கேக்குதா சார்? கேக்குது வேலன். ஹார்ட் பீட்டா சார்? அவங்க அப்பா அழுத சத்தம். சார் இப்போவாது முடிச்சிடலாமா? டக்குன்னு முடிச்சா வழி தெரியாது. ஏன் சார்? வலிங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். அதை கொடுத்தவனுக்கும் வேடிக்கை பார்க்கறவனுக்கும் அதோட வேதனை தெரியாது. அதை அனுபவிச்சாதான் அதோட வலி தெரியும். இவனுங்களை ஒரே அடியா போட்டுக்கலாம், ஆனா அதை அப்படி பண்ணக்கூடாது. வலியோட வேதனை இவங்க எல்லாத்துக்கும் புரியணும். வலியில கொஞ்சம் கொஞ்சமா சாவணும் இவனுங்க. அந்த சின்ன பொண்ணு துடிச்சாங்களோ அதை விட அதிகமா துடிக்கணும் இவங்க. எல்லாரும் அடிச்சுட்டு உன்னை ஏன் தெரியுமா அடிக்கல? எல்லாம் துரோகிங்க. என்ஸ் போ. நீ நம்பிக்கை துரோகி. உங்களை என்ன சார் பண்ண போறீங்க?
என்ன வேலன், பயந்துட்டீங்களா? போலாமா? வாங்க. வேலன், கடுமையான தண்டனைகளால மட்டும்தான் தவறுகளை குறைக்க முடியும். இவனுங்களை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தினா கொஞ்ச நாள்ல வெளியே வந்துருவானுங்க. அதான் இப்படி பண்ணோம். இந்த சமூகம் கடக்க வேண்டிய நால்வர்தான் இவர்கள். இதுவரை இந்தியாவில் நடந்த பாலியல் கொடுமைகளில் 75% தெரிந்த உறவுகளாலும் 25% தெரியாத நபர்களாலும் தான் நடந்தது. நம்ம எல்லா வீட்லயும் ஒரு பொம்மை குட்டி இருக்காங்க. அவங்க தான் நம்ம வாழ்க்கை, நம்ம சந்தோஷம். நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுங்க, நல்ல தொடுதல் எது, கெட்ட தொடுதல் எதுன்னு. அப்பா, அம்மா, அண்ணன் இவங்களை தவிர யாரு கூடயும் தனியா அனுப்பாதீங்க. சொல்லிக் கொடுங்க. யாரும் தப்பா தொடுற மாதிரியோ நடக்கிற மாதிரியோ இருந்தா கத்த சொல்லி, அப்ப பக்கத்துல இருக்கவங்க வந்து கண்டிப்பா காப்பாத்துவாங்க. நம்ம பொண்ணோட எதிர்காலம் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம தான் அவங்கள பேணி பாதுகாக்கணும். இந்த கதையில வர மாதிரி எல்லார் வீட்லயும் ஒரு பொம்மை குட்டி இருக்கா. பத்திரமா பாத்துக்குங்க அவளை.